இப்போ இருக்கிற விஜயா இருந்தால் அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணும். ஒரு மேகசினில் வந்து ஒரு புது ஹீரோ வந்து நீ தகரடபா மூஞ்சி அப்படின்னு சொல்லும் போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் போய் ஜனங்க மத்தியில் கண்டிப்பாக சேரும். இப்போ என்ன ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சுன்னா, நம்ம அடுத்த படம் பண்ணும்போது நம்ம லுக்ஸையும் மாற்றணும், நம்ம நல்லவன் நடிக்கணும், அந்த படம் ஓடணும், அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் மனசில் இருக்கிற அந்த தகரடபா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது அந்த 18-20 வயசில் வந்து யாராக இருந்தாலும் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுவாங்க. இட் இஸ் நாட் 40 வயசு டு ஹேண்டில் இட் வெரி ஈஸிலி. இப்போ இருக்கிற விஜயா இருந்தால் அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணும். அன்றைக்கி இருக்கிற விஜய் வந்து ஹி வாஸ் வெரி அப்செட். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணி காமிச்சு அதே மேகசின் வந்து கவர் ஸ்டோரி, கவர் பேஜுக்கு விஜய் ஃபோட்டோ வேணும், ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வச்சு அதுக்கப்புறம் தான் அது அச்சீவ்மெண்ட் தானே. அப்போது அன்றைக்கி அழுதுறதுக்கு இன்றைக்கி அர்த்தம் இருக்குல்ல. இன்றைக்கி இல்லை, நான் சொல்கிறது அந்த மேகசின் திரும்பி வந்து கேட்கும் போது. ஸோ அதுதான். காலேஜ் டேஸ்லேருந்தே அவருக்கு அந்த டான்ஸில் ஒரு பேஷன் இருந்திருக்கா? நம்ம சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி சொன்னால் அவன் சரிமா காலேஜ் டேஸில் கல்ச்சுரல்ஸில் நான் தான் அவனுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். நான் தான் லீட் ஆடுவேன், இங்கே ஆடுவேன் பக்கத்தில். நீ ஏன் சொல்லிக் கொடு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா அந்த ராக்கு முத்து ராக்கு எஜமான் படம் விஜய் ரஜினிகாந்த் சார் பாட்டு, அந்த பாட்டுக்கு நாங்கள் ஸ்டேஜில் ஆடணும். அப்போது ஆக்சுவலாக நாங்கள் இப்போ குரூப்பாக 6 பேர் இருக்கோம். அதில் 3 பேர் தான் நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம். நான், விஜய், நான், ஸ்ரீநாத் வந்து ஆக்டரும் இருக்கிறான், டைரக்டரும் இருக்கிறான். அப்போ ஸ்ரீநாத் இந்த பக்கம், விஜய் இந்த பக்கம், கொரியோகிராஃபர் வந்து நான் தான், டான்ஸ் மாஸ்டர் வந்து நான் தான். அப்படியே பந்தாவடி வந்து டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்து ஸ்டேஜில் ஆடணும். நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டுக்கும் ஆடணும். அப்புறம் சூரியனில் அந்த பிரபுதேவா சார் சாங், அட்டக்கு பட்டுக்கு டிம்மி கட்டிக்கிற அந்த சாங், அதுக்கும் ஆடணும். அப்போ நான் தான் கொரியோகிராஃபர். இன்றைக்கி சொல்லிக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க யாரும் கேட்டால். அவன் ஆடுற டான்ஸ்லாம் நம்மளால் ஆடவே முடியாது. நான் மிரண்டு போயிருக்கிறேன். அதான் சொன்னல, நான் ஏன் டான்ஸை பற்றி சொன்னேன்னா, காலேஜில் வந்து நான் கொரியோகிராஃப் பண்ணி அவன் ஆடும்போது சுமார் தான். அப்போ நான் தான் நல்லா ஆடுவேன். அப்புறம் பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்க்குறேன், ஒரு அவங்க அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. வீட்டுக்கு வந்து நான் சும்மா ட்ரைலாம் பண்ணி பார்ப்பேன். அந்த மூமெண்ட் சான்ஸே இல்லை. அந்த ஸ்பீடு, அந்த கிரேஸ். முக்கியமாக விஜய் வந்து நிறைய பேர் ஸ்பீடு ஆடுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் விஜயோட அந்த ஸ்டைல், விஜய் ஆடும்போது ஒரு 50 பேர் ஆடினாலும் விஜயா தான் நம்மளுக்கு பார்க்க தோணும். ஸோ அந்த விஜயோட அந்த ஸ்டைல் கிரேஸ்லாம் டான்ஸில் வேறு மாதிரி இருக்கும். ஒரே ஏரியா பசங்க, எங்கே உங்களோட ஃபேவரட் ஹேங் அவுட் ஸ்பாட்? ஹேங் அவுட் ஸ்பாட் விஜய் கொடுத்து எங்கெங்க நம்ம டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருக்க முடியும்? ஒன்றா அவன் வீடு, இல்லை என் வீடு. ஆக்சுவலாக 2 பேர் வீட்டுக்கு நடுவில் ராம்குமார் வீடு இருக்குது. அங்கேருந்து நடந்து வரும்போது 2 பேர் வீட்டுக்கு நடுவில் ராம்குமார் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவர் வீடு இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு வரணுன்னா இங்கே 3 பேர் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் வீடு. அந்த பக்கம் போகணுன்னா சுஜய் வீடு, சுஜய் நின்று, நாங்கள் மொத்தம் ஒரு 6 பேர். எல்லாருக்குமே தெரியும், விஜய், ராம்குமார், சுஜய், மனோஜ், ஸ்ரீநாத், நான். ஸோ அந்த சைடு ஆஃப் சென்னை போகணுன்னா ஒன்று சுஜய் வீட்டில் தான் இருக்கும். அண்ணா நகர் வரைக்கும் போக மாட்டோம், ஏன்னா ஸ்ரீநாத், மனோஜ்லாம் அங்கே தங்குறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் போக மாட்டோம். ஒன்று நந்தனம், இந்த சைடு வரணுன்னா இந்த 3 வீட்டில் ஏதாச்சும் ஒரு வீடு. இல்லாட்டி ஃபேவரட் ஹேங் அவுட் வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போகணுன்னா விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது வந்து பெஷாவரி. அந்த சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.